ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். பாப்பா அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர போகிறாங்க. டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:57 ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பாப்பா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க, மம்மி நான் ஈவினிங் வரும்போது எனக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது சாண்ட்விட்ஜு. ஸோ இப்போலாம் நிறைய சாண்ட்விச் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா, என்னன்னு தெரியல. அடிக்கடி கேட்டு எனக்கு சாண்ட்விச் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி சாப்பிட்றா. ஒரு தடவை தாங்க செஞ்சு கொடுத்தேன். ஸோ அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். ஸோ வரும்போது எனக்கு கண்டிப்பாக சாண்ட்விச் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் மம்மி, நீங்கள் செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ நாம் இப்போ சாண்ட்விச் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய். பாப்பா அங்கே சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா அப்படியே கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது க்ரீன் சில்லி, ஓகே. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, ஓகே. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 முட்டை. ஸோ 2 முட்டையை சேர்க்குறேன், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, ஓகே. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஸோ அடுப்பை பற்ற வச்சு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஓகே. இப்படி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிக்சர், இதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க, ஓகே. இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை இந்த மாதிரி இதில் வச்சு செட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஸோ இப்போ நல்லா வந்துடுச்சு, அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா வேகட்டும். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இப்போ சாண்ட்விச் வந்து நல்லா வெந்திருக்கு, ஓகே. இப்போ இதை நாம் அப்படியே 2ஆக மடிச்சுக்க போகிறோம், ஓகே. மடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ நாம் இதை நல்லா கட் பண்ணிக்கலாம், ஓகே. ஓகேங்களா? ஓகே. நம்மளோட சாண்ட்விட்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஓகே. கொதிக்க கொதிக்க சாண்ட்விச் செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இப்படி செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, ஓகே. ஸோ குட்டீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாஷு எப்படி இருக்குது? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட நீங்கள் அப்படிலாம் செஞ்சு கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா?